ஓம் சாந்தி. ஜனவரி 13, 2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, என்றுமே முரளியை தவறவிடாதிருந்தாலும் சகல அறிவுறுத்தல்களுக்கும் கீழ்ப்படிதலுமே தந்தையின் ஸ்ரீமத்திற்கு மதிப்பளித்தல் என்பதன் அர்த்தமாகும். கேள்வி: நீங்கள் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கின்றீர்களா என குழந்தைகளாகிய உங்களிடம் கேட்கப்பட்டால் நீங்கள் போதையுடன் என்ன பதிலை அளிக்க வேண்டும்? பதில்: அவர்களிடம் கூறுங்கள், அப்பால் உள்ள பிரம்ம தத்துவத்தில் வாழ்பவரை கண்டடைய வேண்டும் என நான் அக்கறை கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் அவரை கண்டுவிட்டதால் எனக்கு வேறு என்ன வேண்டும்? நான் விரும்பியதை அடைந்து விட்டேன். கடவுளின் குழந்தைகளாகி நீங்கள் வேறு எதிலும் அக்கறை கொண்டிருப்பதில்லை. தந்தை உங்களை தனக்கு உரியவர்களாக்கி உங்கள் தலைகளில் கிரீடங்களை அணிவிக்கின்றார். ஆகையால் நீங்கள் வேறு எதனை பற்றி அக்கறை கொள்ள வேண்டும்? ஓம் சாந்தி. பாபாவே தந்தையும் ஆசிரியரும் பரம குருவும் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்திகளில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என தந்தை கூறுகின்றார். நீங்கள் நிச்சயமாக இதனை நினைவு செய்ய வேண்டும். இந்த நினைவை வேறு எவராலும் உங்களுக்கு கற்பிக்க முடியாது. ஒவ்வொரு கல்பத்திலும் தந்தையே வந்து இதை உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் மாத்திரமே ஞானக்கடலும் தூய்மையாக்குபவரும் ஆவார். அவரே தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஆவார். இப்பொழுது நீங்கள் மூன்றாவது கண்ணான ஞானத்தை பெற்றிருப்பதால் உங்களுக்கு இது புரிகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் இதனை புரிந்து கொண்டிருந்தாலும் சிலர் தந்தையை மறந்து விடுகின்றார்கள். எனவே அவர்களால் எவ்வாறு ஆசிரியரை அல்லது குருவை நினைவு செய்ய முடியும்? நீங்கள் அவரின் 3 வடிவங்களின் புகழையும் அறிந்திருந்தாலும் அந்த 3 வடிவங்களையும் உங்களை மறக்கச் செய்யும் அளவிற்கு மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். அவள் அந்த அளவிற்கு சர்வ சக்தி வாய்ந்தவள். குழந்தைகளும் எழுதுகிறார்கள், பாபா, நாங்கள் மறக்கின்றோம். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். நாடகத்திற்கு ஏற்ப இது மிகவும் இலகுவானது. அவரை போன்று வேறு எவருமே என்றுமே இருக்க முடியாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். அவர் உண்மையில் அவ்வாறானவர். இது கட்டுக்கதை அல்ல. இந்த புரிந்துணர்வு உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆனால் மாயை உங்களை மறக்கச் செய்கின்றாள். தாம் தோற்கடிக்கப்படுவதாக சிலர் கூறுகின்றார்கள். அவ்வாறாயின் ஒவ்வொரு அடியிலும் அவர்களால் எவ்வாறு பல மில்லியன்களை சேமிக்க முடியும்? தேவர்கள் தாமரை சின்னத்துடன் சித்தரிக்கப்படுகிறார்கள். இதனை அனைவருக்கும் கொடுக்க முடியாது. இக்கல்வி மனிதர்களால் அன்றி கடவுளால் கற்பிக்கப்படுகிறது. மனிதர்களால் இக்கல்வியை என்றுமே கற்பிக்க முடியாது. தேவர்கள் புகழப்பட்ட போதிலும் ஒரே ஒரு தந்தை மாத்திரமே அது மேலானவர். இன்று கழுதைத்தனம் உள்ளவர்களாக இருந்து நாளை ராஜ்யம் பெறுகின்ற அவர்களுக்கு எவ்வாறு மேலதிக புகழ் இருக்க முடியும்? நீங்கள் இப்பொழுது அவர்களை லக்ஷ்மி நாராயணனை போல் ஆகுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். பலரும் தமது முயற்சியில் தோல்வியடைந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முன்னைய கல்பத்தில் சித்தியடைந்தவர்களே இப்பொழுது கற்கின்றார்கள். உண்மையில் இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. ஆனால் மாயை உங்களை அதனை மறக்கச் செய்கின்றாள். தந்தை கூறுகின்றார், உங்கள் அட்டவணையை எழுதுங்கள். எவ்வாறாயினும் உங்களால் அதனை எழுத முடிவதில்லை. நீங்கள் எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்து எழுதப் போகின்றீர்கள்? நீங்கள் அதனை எழுதுவதற்காக அமரும் பொழுது நீங்கள் 2 மணி நேரம் நினைவில் நிலைத்திருந்தீர்களா என சோதித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத்தை பயிற்சி செய்வதனால் அதனை பின்பற்றுகின்றீர்களா என்பதும் பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அந்த அப்பாவி நம்பிக்கையற்ற குழந்தைகள் அதற்காக வெட்கப்படுகிறார்கள் என்பதை தந்தை புரிந்து கொள்வார். இல்லாது விட்டால்
ஸ்ரீமத் பயிற்சியில் இடப்படும். எவ்வாறாயினும் அரிதாக 2% அட்டவணையை வைத்திருக்கிறார்கள். குழந்தைகள் அந்த அளவிற்கு ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிப்பதில்லை. அவர்கள் முரளியை பெற்ற பொழுதிலும் அதனை கற்பதில்லை. பாபா உண்மையில் சத்தியத்தையே கூறுகின்றார் என்று அவர்களின் இதயம் நிச்சயமாக அவர்களை உறுத்த வேண்டும். நான் முரளியை கற்காதிருந்தால் பிறருக்கு என்னால் அதனை எப்படி விளங்கப்படுத்த முடியும்? நினைவு யாத்திரையை. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நாங்கள் உண்மையில் ஆத்மாக்கள் என்பதையும் பரமாத்மாவான பரம தந்தையே எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதனை விட வேறு என்ன அவர் கூறுகின்றார்? என்னை நினைவு செய்தால் நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவீர்கள். தந்தை, கல்வி, ஆசிரியர் அனைத்தும் இதில் அடங்கி உள்ளது. சத்கதியை அருள்பவரும் இதில் உள்ளடக்கப்படுகின்றார். அனைத்து ஞானமும் வெகு சில வார்த்தைகளில் அடங்கி உள்ளன. இதனை மீட்டல் செய்யவே நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். தந்தை இதை விளங்கப்படுத்துகின்றார் என்பதை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள் என நீங்கள் கூறுவதால் மட்டுமே இது நடக்கிறது. இதனாலேயே நீங்கள் இங்கே வந்து மீட்டல் செய்கின்றீர்கள். சிலர் இங்கேயே வாழ்ந்த பொழுதிலும் அவர்களால் அதனை மீட்டல் செய்ய முடியாதுள்ளது. அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லை. நீங்கள் முயற்சி செய்வதற்கு தந்தை உங்களை தூண்டுகின்றார். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உங்களை முயற்சி செய்ய தூண்டுகின்றார். இதில் விசேஷ சலுகைகள் வழங்கப்படுகிறது என்றோ அல்லது விசேஷமான கல்வி ஒன்று உள்ளது என்றோ இல்லை. உலகிலுள்ள கல்வியில் குறிப்பாக பிரத்யேக வகுப்பை கற்பிப்பதற்கு ஓர் ஆசிரியரை அவர்கள் நியமிக்கிறார்கள். அந்த ஒரே ஒருவரே அனைவரும் தமது பாக்கியத்தை உருவாக்குவதற்காக ஒன்றையே கற்பிக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த அளவை அந்த பரம ஆசிரியர் கற்பிப்பார்? பல குழந்தைகள் உள்ளார்கள். உலக கல்வியில் சில மாணவர்கள் முக்கியஸ்தர்களின் பிள்ளைகள் என்பதால் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கற்பிக்கப்படுகிறது. ஒருவர் மந்தமான மாணவனாக இருக்கின்றார் என்பதை அவர்களின் ஆசிரியர் புரிந்து கொண்டால் அவரை ஒரு புலமை பரிசிலை பெறுவதற்கு தகுதியானவர் ஆக்குவதற்கு முயற்சிப்பார். இந்த தந்தை அவ்வாறு செய்வதில்லை. அவர் அனைவருக்கும் ஒன்றையே கற்பிக்கின்றார். மற்ற ஆசிரியர்கள் நீங்கள் மேலதிக முயற்சி செய்வதற்கு உங்களை தூண்டுவார்கள். அவர் தனிப்பட்ட ரீதியில் எவரையும் மேலதிக முயற்சி செய்யுமாறு கேட்பதில்லை. ஒரு மாணவரை திறமைசாலி ஆக்கும் பொருட்டு ஓர் ஆசிரியர் விசேஷமான நேரத்தை ஒதுக்குவதற்காக அவருக்கு சம்பளம் வழங்கப்பட்டாலும் மேலதிக முயற்சி செய்ய ஒருவரை தூண்டுவது என்றால் அவர் மீது அந்த ஆசிரியருக்கு விசேஷ கருணை உள்ளது என்று அர்த்தம். எவ்வாறாயினும் இங்கே மேலதிக கல்வி என்று எதுவும் இல்லை. அந்த கேள்விக்கே இடமில்லை. அவர் மன்மனாபவ் என்ற ஒரே ஒரு மகா மந்திரத்தையே உங்களுக்கு கொடுக்கின்றார். நினைவு செய்வதன் மூலம் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையே தூய்மையாக்குபவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவரை நினைவு செய்வதனால் நீங்கள் தூய்மையாகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது இந்த ஞானம் உள்ளது. நீங்கள் அதிக அளவு நினைவு செய்யும் பொழுது அதிக அளவு தூய்மையாகுவீர்கள். நீங்கள் குறைந்த அளவு நினைவு செய்யும் பொழுது குறைந்த அளவே தூய்மையாகுவீர்கள். அவை அனைத்தும் குழந்தைகளான உங்களது முயற்சியிலேயே தங்கியுள்ளது. எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நாங்கள் லக்ஷ்மியும் நாராயணரும் ஆக வேண்டும். அனைவருக்கும் அவர்களின் புகழ் தெரியும். நீங்கள் புண்ணிய ஆத்மாக்கள், நாங்கள் பாவ ஆத்மாக்கள் என கூறப்படுகிறது. அவர்களுக்கு பல்வேறு ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன. மக்கள் அங்கே எதற்காக செல்கின்றார்கள்? ஒரு கண பார்வை கிடைப்பதனால் நன்மை எதுவும் இல்லை. பிறர் ஆலயங்களுக்கு செல்வதை பார்த்து தாமும் செல்கிறார்கள். அவர்கள் அங்கே ஒரு கண பார்வையை பெறுவதற்காகவே செல்கின்றார்கள். சிலர் கூறுகின்றார்கள், இன்னார் யாத்திரை செல்கின்றார், நானும் செல்ல வேண்டும்.
அதனால் என்ன நடக்கும்? எதுவும் நடக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்களும் யாத்திரையில் சென்றிருக்கின்றீர்கள். அவர்கள் மற்ற விழாக்களை கொண்டாடுவதைப் போன்றே யாத்திரையில் செல்வதையும் விழா என கருதுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது நினைவு யாத்திரையை ஒரு விழாவாகவே கருதுகின்றீர்கள். நீங்கள் இந்த நினைவு யாத்திரையில் இருக்கின்றீர்கள். மன் மனாபவ் என்ற ஒரு வார்த்தை மாத்திரமே உள்ளது. உங்களது இந்த யாத்திரை அனாதியானது. தாம் அனாதியாக யாத்திரை செல்வதாக அவர்களும் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் இந்த யாத்திரையை ஒவ்வொரு கல்பமும் செய்கின்றீர்கள் என அவர்களிடம் நீங்கள் கூறுவதற்கு உங்களிடம் ஞானம் உள்ளது. தந்தை மாத்திரமே வந்து உங்களுக்கு இந்த யாத்திரையை கற்பிக்கின்றார். அவர் பிறவி பிறவியாக 4 பிரதான யாத்திரை ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்கிறார்கள். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். ஒரு யாத்திரை செல்வதன் மூலம் நீங்கள் தூய்மையாக முடியும் என வேறு எவரும் கூற மாட்டார்கள். மக்கள் யாத்திரை ஒன்றை மேற்கொள்ளும் பொழுது தூய்மையை கடைபிடிக்கிறார்கள். இக்காலத்தில் அங்கே அனைத்தும் அழுக்காகவே உள்ளது. அவர்கள் தூய்மையாக இருப்பதில்லை. எவருக்கும் இந்த ஆன்மீக யாத்திரையை பற்றி தெரியாது. இந்த நினைவு மாத்திரமே உண்மையான யாத்திரை என தந்தை இப்பொழுது உங்களுக்கு கூறியுள்ளார். அம்மக்கள் ஒரு யாத்திரையில் சென்ற பின்னர் வீடு திரும்பியதும் முன்னர் இருந்ததைப் போன்றே ஆகின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் சுற்றித் திரிகின்றார்கள். வாஸ்கோடகாமா உலகை சுற்றி வந்ததால் அவர்களும் சுற்றி வருகிறார்கள். ஒரு பாடல் உள்ளது. நாங்கள் எங்கெல்லாம் சென்ற பொழுதிலும் உங்களிடமிருந்து மிகவும் தொலைவிலேயே இருந்தோம். பக்தி மார்க்கத்தில் உள்ள எவராலுமே உங்களை அவரை அடையுமாறு செய்ய முடியாது. எவருமே கடவுளை கண்டடையவில்லை. அவர்கள் கடவுளிடமிருந்து தொலைவிலேயே இருந்துள்ளார்கள். அவர்கள் யாத்திரை செல்கின்றார்கள். பின்னர் அவர்கள் வீடு திரும்பியதும் 5 விகாரங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். அந்த யாத்திரைகள் அனைத்தும் பொய்யானவை. இதுவே தந்தை வருகின்ற அதிமேன்மையான சங்கமயுகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை வந்துவிட்டார் என்பதை அனைவரும் ஒரு நாள் அறிந்து கொள்வார்கள். இறுதியில் கடவுளை நீங்கள் அடைகின்றீர்கள் என்பதும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் எவ்வாறு? இது எவருக்கும் தெரியாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் மீண்டும் ஒரு முறை பாரதத்தை சொர்க்கமாக்குவதை புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் பாரதம் என்ற பெயரை மாத்திரமே குறிப்பிடுகின்றீர்கள். அந்நேரத்தில் வேறு எந்த சமயமும் இருக்கவில்லை. முழு உலகமும் தூய்மையாகின்றது. இப்பொழுது எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. தந்தை வந்து உங்களுக்கு முழு விருட்சத்தினதும் இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு இதனை ஞாபகப்படுத்துகின்றார். நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் சத்திரியர்களாகவும் பின்னர் வைஷ்யர்களாகவும் அதன் பின்னர் சூத்ரர்களாகவும் ஆகினீர்கள். இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். ஹம்சோ நான் எதுவாக இருந்தேனோ அதுவாக உள்ளேன் என்பதற்கான அத்தகையதோர் இலகுவான விளக்கத்தை தந்தை இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கின்றார். ஓம் என்றால் நான் ஓர் ஆத்மா என்று அர்த்தம். ஆத்மாவாகிய நான் சக்கரத்தை சுற்றி வருகின்றேன். ஆத்மாவாகிய நானே பரமாத்மா என்றும் ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவே என்றும் அம்மக்கள் கூறுகின்றார்கள். ஹம்சோ என்பதன் மிக சரியான அர்த்தம் அவர்களில் ஒருவருக்கு கூட தெரியாது. தந்தை கூறுகின்றார், சதா இந்த மந்திரத்தை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். சக்கரம் உங்கள் புத்திகளில் இல்லாதிருந்தால் உங்களால் எவ்வாறு பூலோக ஆட்சியாளர்கள் ஆக முடியும்? ஆத்மாக்களாகிய நாங்கள் இப்பொழுது பிராமணர்கள் ஆகியுள்ளோம். பின்னர் தேவர்கள் ஆகுவோம். இதனை நீங்கள் எவரிடம் கேட்டாலும் அவர்களால் உங்களுக்கு பதிலளிக்க முடியாது.
அவர்கள் 84 பிறவிகளின் அர்த்தத்தை கூட அறிய மாட்டார்கள். பாரதத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் நினைவு கூறப்பட்டுள்ளன. அது நல்லது. நீங்கள் சத்தோ பிரதான், சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகள் மற்றும் சூரிய வம்சம், சந்திர வம்சம், வைசிய வம்சம் பற்றிய அனைத்தையும் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். விதையான தந்தை மாத்திரமே ஞானக்கடல் என அழைக்கப்படுகின்றார். அவர் இந்த சக்கரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. ஆத்மாக்களாகிய நாங்கள் பரமாத்மாக்கள் ஆகின்றோம் என்றில்லை. இல்லை, தந்தை ஞானம் நிறைந்தவராக இருப்பதில் எங்களை தனக்கு சமமானவர்கள் ஆக்குகின்றார். ஆனால் அவர் எங்களை தன்னை போன்று கடவுளாக்குவதில்லை. இந்த விஷயங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில் அப்பொழுதே உங்கள் புத்தியில் உங்களால் சக்கரத்தை சுழற்ற முடியும். இதுவே சுயதர்ஷன சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் புத்தியை பயன்படுத்துவதனால் நீங்கள் எவ்வாறு 84 பிறவி சக்கரத்திற்குள் வருகின்றீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அனைத்தும் இதில் உள்ளடக்கப்படுகின்றது. நேரம், குலங்கள், வம்சங்கள் போன்ற அனைத்துமே இதில் அடக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இந்த ஞானம் முழுவதும் இருக்க வேண்டும். ஞானத்தின் மூலமாகவே நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். உங்களிடம் இந்த ஞானம் இருக்கும் பொழுதே உங்களால் அதனை பிறருக்கு கொடுக்க முடியும். இங்கே நீங்கள் பரீட்சைத்தாள் எதனையும் எழுதுமாறு கேட்கப்பட மாட்டீர்கள். மற்ற பாடசாலைகளில் அவர்களுக்கான பரீட்சைத்தாள்கள் வெளிநாட்டிலிருந்து வருகின்றன. வெளிநாடுகளில் கற்பவர்களின் பரீட்சை பெறுபேறுகள் வெளிநாட்டிலேயே கொடுக்கப்படுகின்றன. அங்கேயும் பரீட்சைத்தாள்களை பரீட்சித்து பார்ப்பதற்கு பிரதான கல்வி அமைச்சர் ஒருவர் அவர்களுக்கு இருக்க வேண்டும். உங்கள் பரீட்சைத்தாளை பரீட்சிப்பவர் யார்? அதனை நீங்களே செய்யலாம். நீங்கள் என்னவாக வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அவ்வாறு உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளலாம். முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் விரும்பிய அந்தஸ்தை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் விரும்பிய அந்தஸ்தை தந்தையிடமிருந்து பெறலாம். கண்காட்சிகளில் குழந்தைகளாகிய நீங்கள் அவர்களிடம் கேட்கின்றீர்கள், நீங்கள் என்னவாகுவீர்கள்? ஒரு தேவராகவா, ஒரு சட்ட நிபுணராகவா, அல்லது வேறு எதுவாக போகின்றீர்கள்? நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்து சேவை செய்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப அதன் பலனை பெறுவீர்கள். தந்தையை மிகவும் நன்றாக நினைவு செய்பவர்கள் தாம் சேவை செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரஜைகள் உருவாக்கப்பட வேண்டும். ஓர் ராஜ்யம் உருவாக்கப்படுகிறது என்பதனால் அதற்கு சகல வகையினரும் தேவைப்படுகிறார்கள். அங்கே ஆலோசகர்கள் எவரும் இருப்பதில்லை. விவேகம் குறைந்தவர்களுக்கே ஆலோசகர்கள் தேவை. அங்கே உங்களுக்கு எந்த ஆலோசனையும் தேவைப்பட முடியாது. சிலர் பாபாவிடம் அவரது ஆலோசனையை பெறுவதற்காக வருகின்றார்கள். அவர்கள் உலகியல் விஷயங்களையே ஆலோசனை பெறுகிறார்கள். எங்கள் பணத்தை நாங்கள் என்ன செய்வது? எங்கள் வியாபாரத்தை நாங்கள் எப்படி மேற்கொள்வது? பாபா கூறுகின்றார், அத்தகைய உலகியல் விஷயங்களை தந்தையிடம் கேட்காதீர்கள். சில நேரங்களில் அவர் சில குழந்தைகள் மனத்தளர்வு அடையாமல் இருப்பதற்காக சிறிதளவு ஆதாரத்தை வழங்குகின்றார். அது எனது தொழில் அல்ல, எனது பணி இறை பணியாகும். அதாவது உங்களுக்கு பாதையையும் எவ்வாறு நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவது என்பதை காட்டுவதுமே ஆகும். நீங்கள் ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். ஆனால் மற்ற அனைவரும் அசுர கட்டளைகளை, சத்யுகத்தில் மேன்மையான வழிகாட்டல்களே உள்ளன. மற்ற அனைத்தும் அசுர வழிகாட்டல்கள். கலியுகத்தில் அசுர வழிகாட்டல்களே உள்ளன. அது சந்தோஷ பூமியாகும். அங்கே நீங்கள் கேட்க வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கின்றீர்களா? உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளதா? அத்தகைய கேள்விகள் அங்கு இருப்பதில்லை. அத்தகைய கேள்விகள் இங்கேயே கேட்கப்படுகின்றன. உங்களுக்கு எந்த சிரமமும் இருப்பதில்லை, இல்லையா? நீங்கள் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கின்றீர்களா?
இதில் பல விஷயங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. நீங்கள் இவ்வாறு கேட்கின்ற அவசியம் ஏற்படும் வகையில் அங்கே துன்பம் இருப்பதில்லை. இது துன்ப உலகம். உண்மையில் எவருமே உங்களை இந்த கேள்விகளை கேட்க அவசியமில்லை. மாயை உங்களை வீழ்த்தினாலும் நீங்கள் தந்தையை கண்டடைந்து விட்டீர்கள். நீங்கள் பதிலளிக்க வேண்டும். எனது சுக நலம் குறித்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்னை ஏன் கேட்கின்றீர்கள்? நாங்கள் கடவுளின் குழந்தைகள். எனவே எங்கள் சுக நலனை பற்றி நீங்கள் ஏன் எங்களை கேட்க வேண்டும்? அப்பால் பிரம்ம தத்துவத்தில் வசிக்கின்ற அந்த ஒருவரை கண்டடைய அக்கறை கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் அவரை கண்டு கொண்டதால் வேறெதனை பற்றி அக்கறை கொள்வேன்? நீங்கள் யாருடைய குழந்தைகள் என்பதை சதா நினைவில் வைத்திருங்கள். நீங்கள் தூய்மை ஆகியதும் யுத்தம் ஆரம்பிக்கும் என்ற ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது. ஆகவே நீங்கள் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கின்றீர்களா என்று உங்களை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் என்றும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவுமே இருக்கின்றோம். நீங்கள் சுகவீனமாக இருந்தாலும் இன்னமும் நீங்கள் தந்தையின் நினைவில் இருக்கின்றீர்கள். சத்யுகத்தில் பார்க்கும்போது இங்கு நீங்கள் மேலும் அதிக சந்தோஷத்துடனும் திருப்தியுடனும் இருக்கின்றீர்கள். உங்களை இவ்வளவு தகுதி வாய்ந்தவர் ஆக்குபவரும் ஸ்வர்க ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பவருமான தந்தையை நீங்கள் கண்டு கொண்டதால் உங்களுக்கு வேறு எந்த அக்கறையும் எதற்கு? கடவுளின் குழந்தைகள் கொண்டிருக்கக்கூடிய அக்கறை ஏது? அங்கேயும் தேவர்களுக்கு எவ்வித அக்கறையும் இருப்பதில்லை. எனவே தேவர்களிலும் பார்க்க கடவுளே உயர்வானவர் என்பதால் கடவுளின் குழந்தைகளுக்கு எவ்வாறு வேறு அக்கறைகள் இருக்க முடியும்? பாபாவே எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவரே எங்களுடைய ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். பாபா எங்கள் தலைகள் மீது கிரீடங்களை அணிவிக்கின்றார். நாங்கள் கிரீடங்களை அணிந்தவர்கள் ஆகின்றோம். நீங்கள் உலக கிரீடத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை அதை உங்களுக்கு அணிவிப்பதில்லை. சத்யுகத்தில் தந்தை தனது மகனின் தலையிலேயே தனது கிரீடத்தை சூட்டுகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆங்கிலத்தில் அவர் முடிக்குரிய இளவரசர் எனப்படுகின்றார். ஆனால் இங்கோ தந்தை தனது மகனுக்கு கிரீடத்தை அணிவிக்காமல் இருந்தால் தான் கிரீடத்தை பெறுவதற்காக தனது தந்தை இறக்க வேண்டும் என மகன் பொறுமை இழக்கின்றார். ஓர் இளவரசரிலிருந்து ஓர் சக்கரவர்த்தி ஆகுவதற்கே விரும்புகின்றார். இத்தகைய விஷயங்கள் அங்கே இருப்பதில்லை. அங்குள்ள சம்பிரதாயத்திற்கு ஏற்ப தந்தை தனது மகனுக்கு கிரீடம் அணிவித்த பின்னர் தனக்குரிய நேரத்தில் ஒதுங்கிக் கொள்கின்றார். அங்கு ஓய்வு ஸ்திதி என்ற பேச்சே இல்லை. அவர் தனது குழந்தைகளுக்கு மாளிகைகள் கட்டி அவர்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகின்றார். சத்யுகத்தில் சந்தோஷம் மட்டுமே நிலவுவதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அங்கே செல்லும் பொழுது அனைத்து சந்தோஷத்தையும் நடைமுறையில் பெறுவீர்கள். சொர்க்கத்தில் என்ன இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய சரீரங்களை நீக்கும் பொழுது எங்கே செல்கின்றீர்கள்? இப்பொழுது தந்தை உங்களுக்கு நடைமுறை ரீதியில் கற்பிக்கின்றார். நீங்கள் உண்மையாகவே சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் தாம் சொர்க்கத்திற்கு செல்வதாக கூறுகின்றார்கள். ஆனால் சொர்க்கம் என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. பிறவி பிறவியாக நீங்கள் அறியாமைக்குரிய விஷயங்களை கேட்டீர்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு சத்தியத்தை கூறுகின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. சதா சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருப்பதற்கு தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். கற்பதன் மூலம் உங்கள் ராஜ்ய கிரீடத்தை வையுங்கள்.
ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கு சேவையை செய்யுங்கள். ஸ்ரீமத்திற்கு எப்பொழுதும் மதிப்பளியுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுடைய மேன்மையான பாக்கியத்தை அறிந்திருப்பதனால் உங்கள் சக்தி வாய்ந்த ரூபத்தில் நிலைத்திருப்பதன் மூலம் சூரிய வம்ச அந்தஸ்திற்கான உரிமையை கொண்டிருப்பீர்களாக. சதா தங்களின் மேன்மையான பாக்கியத்தை அறிந்திருப்பவர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ரூபம் இருக்கிறது. தங்களின் அனாதியான மற்றும் உண்மையான ரூபத்தை அவர்கள் சதா அறிந்திருக்கின்றார்கள். அவர்கள் என்றுமே ஒரு செயற்கையான முகத்தை காட்டுவதில்லை. பல முறை மாயை உங்கள் தெய்வீக குணங்களின் ரூபம் மற்றும் கடமைகளை ஒரு செயற்கை ரூபமாக்கி விடுகின்றாள். அவள் சிலரை கோபப்படுபவர்களாகவும், சிலரை பேராசைக்காரர்களாகவும், சிலரை சந்தோஷமற்றவர்களாகவும், சிலரை அமைதியற்றவர்களாகவும் ஆக்குகின்றாள். ஆனால் உங்களுடைய உண்மையான ரூபம் அந்த விஷயங்கள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டது. தங்களின் உண்மையான ரூபத்தில் ஸ்திரமாக இருக்கின்ற குழந்தைகளே சூரிய வம்ச அந்தஸ்திற்கான உரிமையை பெறுகிறார்கள். ஸ்லோகம். அனைவர் மீதும் கருணை கொண்டவர்கள் ஆகுங்கள். அப்பொழுது நான் என்னும் ஆணவமும் சந்தேகங்கள் எதுவும் முடிவடைந்துவிடும். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். உங்கள் படைப்பான தாமரை தண்ணீரில் வாழ்கிறது. ஆனால் அது தண்ணீர் என்னும் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருக்கிறது. உங்கள் படைப்பிற்கு இந்த சிறப்பியல்பு இருக்கின்றதென்றால் மாஸ்டர் படைப்பவர்களான உங்களுக்கு இந்த சிறப்பியல்பு இருக்க முடியாதா? சில பந்தனங்களால் நீங்கள் கட்டப்படும் பொழுதெல்லாம் உங்கள் முன்னால் தாமரை மலரின் உதாரணத்தை வைத்திருங்கள். தாமரையினால் பற்றற்றும் அன்பாகவும் இருக்க முடியும் என்றால் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவானால் அவ்வாறாக இருக்க முடியாதா? பின்னர் நீங்கள் அனைத்து காலத்திற்கும் அதை போல் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.